உங்க அமுது. இப்போ நம்ம எங்க? ஆமா, நான் இப்போ எதுக்கு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறேன்? அது ஒண்ணுமில்ல ப்ரோ, வீட்டுக்கு தெரியாம கால் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி பேசி. ஸோ வணக்கம் பீப்பிள்ஸ், நான் தான் உங்க அமுது பேசுறேன். இந்த வீடியோட கண்டினியூஷன் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தான் தெரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பார்த்துருங்க. ஸோ ஆக்சுவலாக கூடலூர்ல இருந்து கிண்ணக்கரை வர மாதிரி தான் பிளான். ஸோ அங்கே ஒரு பிளான் சேஞ்ச் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, முதுமலை போய் மசினகுடி போயிட்டு அங்கேருந்து டேரக்டா ஊட்டி வந்துடலாம், அங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோம், நீ அங்கேருந்து கிண்ணக்கரை போய்க்கோ அப்படி சொன்னாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன். ப்ரோ இப்படி தான் யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா ப்ரோ? டேய் ஸோ முதுமலை மசினகுடி இது எங்கேயுமே தங்கலாம் இல்லை, வெறும் ரைடுக்காக மட்டும்தான் போனோம். பைக்கர்ஸ் கண்டிப்பாக இதை உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் பாஸ் பண்ண இடத்துலமே ஒரு கிளிம்ஸாக காட்டுறேன். வாங்க போகலாம். ஸோ முதுமலையன் மசினகுடியோட அழகை பார்த்துருப்பீங்க. இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வைல்ட் அனிமல்ஸை பார்க்குறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. அது எல்லாமே என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஊட்டி ரீச் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸில் டாட்டா பை பை சொல்லிட்டாங்க. நீ தனியால் நான் கிண்ணக்கரை கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது வரைக்கும் போகாத ஒரு இடம் நெட்டில் சர்ச் பண்ணாலும் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸில் ரூம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்னு வண்டியை போகிற பாதையில் விட்டுட்டு போய்கிட்டே இருந்தேன். ப்ராப்பர் டைமில் ரீச் ஆகிடுவேன்னா, நைட்டுக்குள்ளே போயிடுவேன்னா, அங்கே ரூம்ஸ் கிடைக்குமான்ற ஒரு க்ரைசிஸில் நைட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு எந்த வீடியோஸுமே எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போயில நைட் என்ன நடந்துச்சுன்றதை மார்னிங் சொல்கிறேன். அண்ட் ஒரு எக்ஸாக்டிங் திங் நடந்துச்சு, அதை நான் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் சீ இட் இன் மார்னிங். கைஸ், ஐம் கம்ப்ளீட்லி ஸ்டேயிங் அட் அ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஹவுஸ். நான் மஞ்சூருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட் 9 மணிக்கிட்ட தான் வந்தேன். வந்த உடனே ஒருத்தர் போயிட்டு இருந்தார். அவர் நிறுத்தி இங்கே ரூம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. ஊட்டிலேருந்து வரேன். ஊட்டிலேருந்து தனியாகவே வரீங்களா, வாங்க நானே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவர்கிட்ட தான் ரூம்ஸ் இருக்குது அப்படி சொன்னார். எப்படிங்க ஊட்டிலேருந்து தனியாக ஒரு ஆளாக எதுவும் தெரியாமல் எப்படிங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு விசாரிச்சேன். 600 ருபீஸ் சொன்னாங்க. சிங்கிள் பர்சனுக்கு அது கொஞ்சம் அதிகம், குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை 3 பேராக வந்தாலும் அதே ரேட்டு தான், பிகாஸ் அது பெரிய ரூம் பிரதர், சிங்கிளாக வந்திருக்கீங்கன்றக்காக ரேட்டு குறைச்சலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அங்கேயே அதே தான் சொன்னாங்க. பார்த்துட்டே இருந்தவர், தம்பி நான் தனியா தான் இருக்கேன், என் கூட வந்து தங்கிக்கோங்க, நான் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஐடி கூட என்கிட்ட காட்டினாரு. அவர் எவ்வளோ ஸ்வீட்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாரு. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாரு. நான் எனக்கு பார்சல் வாங்கிக்கிறேன், பரோட்டாஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 ஃபிஷ் சொன்னார். நான் அவருக்கு தான் சொல்றாரு நினைச்சா, வீட்டுக்கு வந்தோடனே பரோட்டாவோட ஃபிஷ் வச்சு சேர்த்து சாப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்கும் சொன்னார். யார் சாமி நீ சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தர, தங்குறதுக்கு வீடும் தர? மார்னிங் அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அவரோட மாடிக்கு போயிட்டு சீனரிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு கீழே வந்து அவரோட வீட்டில் என்னோட மொபைல் கேம் தான் நம்மகிட்ட இருக்கு, கேமராலாம் கிடையாது, கேமராவை வச்சு மொத்தமாக அவர் வீட்டே கவர் பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆல்பம்ஸ், ஆர்மியில் இருந்தது, அவரோட மெடல்ஸ் தான் ஃபுல்லாகவே இருந்தது. ஊட்டியிலேருந்து கிண்ணக்கரை தானே போயிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு மஞ்சூரில் தங்கியிருக்கேன்னு சொல்லி கேட்கலாம். மஞ்சூர் தான் சென்டர் ஹப். இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். கிண்ணக்கரைன்றது ஒரு சின்ன கிராமம். மஞ்சூர் கொஞ்சம் ஓரளவு அதை கம்பேர் பண்ண, இதுவும் கிராமம் தான், அதை கம்பேர் பண்ணுற ஒரு சிட்டி. ஸோ கிண்ணக்கரை போகிறீங்க, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வரீங்கன்னா இங்கே மட்டும் தான் உங்களால் ஸ்டே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் மஞ்சூர்லேருந்து கிண்ணக்கரை போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. என்கிட்ட கொடுக்குற மாதிரி எந்த பொருளுமே கிடையாது, காசு இப்போ கொடுக்க முடியாது, அது நல்லாவும் இருக்காது. ஸோ என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்லி பிளக்ட் அவகேடோஸ் இருந்துச்சு. ஸோ அதை 2 வந்து தேங்க்ஸ் கிவிங் நோட்டை கொடுத்துட்டு ஒரு ஹக், தேங்க்ஸ் அண்ட் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். லெஃப்ட்டில் போனால் கிண்ணக்கரை, ரைட்டில் போனால் அப்பர் பவானி. ஆக்சுவலி அப்பர் பவானிக்கு இப்போ அலோடு இல்லை, பிகாஸ் அங்கே டெரரிஸ்ட் வந்து பதுங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அலோவ் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு 800 மீட்டர்ஸ் கிட்ட போயிருப்பேன். அங்கிட்ட சுத்தமாக வண்டியே வரதில்லைன்றனால ஒரு 15 பைசன் ரோட்டில் அசால்ட்டாக உட்காந்துருந்துச்சு. பைக்கில் வேறு வரும், நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு வந்துட்டேன். கிண்ணக்கரை ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பைசன் வந்து அசால்ட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இது மாதிரி அந்த சைடு ஒரு 15 பைசன் பார்த்தேன். ஆக்சுவலி கிண்ணக்கரையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிண்ணக்கரையில் ஒன்றுமே கிடையாது. போகிற ரூட் மட்டும்தான் சீனிக்கு. அந்த ரூட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க கிண்ணக்கரை தான் லாஸ்ட் ரோட் ஆஃப் நீல்கிரிஸ் அப்படின்னு.
Kinnakorai is not the last road of Nilgiris. hiriyaseegai அதுதான் லாஸ்ட் ரோட் ஆஃப் Nilgiris. Kinnakorai கொஞ்சம் ஃபேமஸ் hiriyaseegai விட. ஸோ அதனால எல்லாருமே Kinnakorai தான் போடுவாங்க. Kinnakorai வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டேரெக்டாக போனீங்கன்னா hiriyaseegai. ஸோ மக்களே, அமுதூஸ் பின் சேனல் சார்பாக ப்ரெசென்டிங் யூ த லாஸ்ட் ரோட் ஆஃப் Nilgiris, hiriyaseegai, த டெட் end. மஞ்சூரை விட்டால் கிண்ணக்குறையில் சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு டீ கடை மட்டும்தான் இருக்குது. அந்த டீ கடையில் எல்லா நேரமும் எல்லாமே அவைலபிளாக இருக்காது. பட் டீ மட்டும் 24 hours அவைலபிளாக இருக்கும். ஸோ இது டெட் அண்ட் ரோடு. ஸோ திருப்பி நான் வந்த வழியாக மஞ்சூருக்கு போய் மஞ்சூர்லேருந்து ஊட்டி போய் கோயம்புத்தூர் போகணும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் மஞ்சூர் கிட்ட கோயம்புத்தூருக்கு இன்னொரு வழி பார்த்தேன். நான் திருப்பி மஞ்சூர் ரீச் ஆகிட்டு கோயம்புத்தூர் இந்த வழியாக போகுது, இது என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்போ தாங்க இருக்கவங்க சொன்னாங்க இது கெத்தை போகிற வழி, கெத்தையிலேருந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கெத்தை புதுசாக இருக்குது, அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். கெத்தை வந்து ஒரு பவர் ஹவுஸ், அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போகலாமே, போகிற வழி தானே, நம்ம கோயம்புத்தூர் தானே போகிறோம், இது போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டுட்டேன். கெதையோட வாட்டர் ஃபால்ஸ், பவர் ஹவுஸ் அண்ட் டேமை பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன். இந்த பவர் ஹவுஸ் பேர் வந்து குந்தா பவர் ஹவுஸ். இது வந்து கெதையில் லொக்கேட்டாக இருக்குது. இதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஹைட்ரா வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டர் பேஸ்டு. அந்த ஹைட்ரா வச்சு ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி தான் இறங்கும். இது 42 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. பட் இது வந்து எலிஃபென்ட்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி தனியாக எந்த எதுவுமே இல்லாமலாம் வந்துடாதீங்க. வந்த காரில் வாங்க, இல்லை கேங்காக வாங்க, ஃபார் யோர் சேஃப்டி. ஸோ பீப்பிள்ஸ் வி ஆர் ஆல்மோஸ்ட் சொல்ல முடியாது, மோஸ்ட்டாக நீல்கிரிஸ் ட்ரிப் எண்ட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம மசினகுடி, முதுமலை, அப்புறம் அவலாஞ்சி, இது மாதிரி நீல்கிரிஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டினியூ பண்ணலாம். See you all in my next video. This is Amuthu signing off. Bye.